திரு சாவி அவர்கள் எழுதிய அருமையான ஒரு குறுநாவல் நிழல். வாழ்வாதார போராட்டமும் காதலும். கேட்கலாமா? பகுதி 2 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 7. அம்மா, நாளையிலிருந்து நான் பால் விற்க போறேன் என்று கூறிக்கொண்டே வந்த நாராயணசாமி சைக்கிளை தாழ்வாரத்தில் கொண்டு போய் நிறுத்தினான். பால் வியாபாரமா? அது பாவமான தொழிலாச்சேப்பா. லாபம் வேணும்னா தண்ணி கலந்தாதான் முடியும். அப்படி மோசம் செஞ்சு பொழைக்கிற பால் வியாபாரம் நமக்கு வேணாம் என்றாள் நாராயணசாமியின் தாய். நான் விற்க போறது சீல் வச்ச பாலுமா? பால் டிப்போவிலேயே பாத்திரத்தை மூடி சீல் வச்சு கொடுத்துருவாங்க. லாபம் நம்மளை சேர்ந்தது, பாவம் பால் டிப்போவை சேர்ந்தது. அதிர்ஷ்டம் இருந்தா மாசம் 50 ரூபாய் கூட கிடைக்கும். அம்மா, டிப்போவில் தயிர் கூட கொடுக்கறாங்க, நீங்க அதை வாங்கி விற்கலாம் என்றான் நாராயணசாமி. தயிரா? அப்படின்னா நீ பால் வாங்கும் போதே அதையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு வந்துரு. நான் 4 இடங்கள்ல வாடிக்கை பிடிச்சு வித்துட்டு வரேன். மானத்தோடு வாழணும், எந்த தொழில் செஞ்சா என்ன என்றாள் அவன் தாய். அண்ணா, எனக்கு தையல் வேலை தெரியும்ல, நானும் சும்மா இல்லாம தையல் வேலை செய்ய போறேன். நாம 3 பேருமே பாடுபட்டு உழைச்சா கடவுள் நமக்கு படி அளக்காமலா போயிடுவாரு என்றாள் பாப்பா ஆர்வத்துடன். தினமும் 8 மைல் தூரம் சைக்கிளில் போய் பண்ணையில் இருந்து பாலும் தயிரும் கொண்டு வந்தான் நாராயணசாமி. காலையிலும் மாலையிலும் அலைந்து திரிந்து உழைத்தான். அவன் தாயாரும் தயிர் வியாபாரம் செய்து வந்தாள். பாப்பா வீட்டோடு தையல் வேலை செய்து வந்தாள். சாரங்கபாணி தம் பங்களாவில் இருந்தபடியே பாண்டுரங்கத்தின் மனைவி மக்கள் படும் துன்பங்களை கண்டு மனம் நெகிழ்ந்தார். மற்ற குடும்பங்களிலும் இப்படித்தானே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? செய்யக்கூடாத ஒரு பெரும் குற்றத்தை தாம் செய்துவிட்டதாக எண்ணிக்கொண்டு தமக்கு தாமே சங்கடப்பட்டார் அவர். பாண்டுரங்கத்தின் குடும்பத்துக்கு தன்னால் எந்த விதத்தில் உதவ முடியும்? அவர்கள் துன்பத்தை துடைக்கக்கூடிய, துயரத்தை போக்கக்கூடிய வசதியும் சந்தர்ப்பமும் தனக்கு இல்லவே இல்லையா? ஏன் இல்லை? ஆனால் நாராயணசாமி அதற்கு ஒப்ப வேண்டுமே. தன்னிடம் இருந்து அவன் எவ்வித உதவியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டானே. அப்பனை போலவே அவனும் கண்டிப்பு மிக்கவனாயிற்றே. அன்று அவன் தாயாருடன் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் அவர் நினைவில் பளிச்சிட்டன. நாராயணசாமி வெளியே புறப்பட காத்திருந்தான். அவனுடைய கிழிந்து போன சட்டையை தைத்து கொண்டிருந்தாள் பாப்பா. அப்போது நாராயணசாமி இருக்காரா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் சாரங்கபாணியின் பியூன். நாராயணசாமி வாசலுக்கு வந்து பார்த்தான். முதலாளி உங்களை கையோடு கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு என்றான் பியூன். அவசர அவசரமாக பாப்பா தைத்து கொடுத்த சட்டையை வாங்கி போட்டுக்கொண்டு முதலாளி பங்களாவுக்கு புறப்பட்டான் நாராயணசாமி. சாரங்கபாணி அவனை அன்போடு அழைத்து கனிவோடு பேசினார். தம்பி, அன்னைக்கு நீயும் உன்னுடைய தாயாரும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் உனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் நீ அதை ஒப்புக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். நம்ம மில்லு கேன்டீனுக்கு நாளையிலிருந்து நீ பால் சப்ளை செய். நானும் எனக்கு வேண்டிய பால் தயிர இனி உங்ககிட்டயே வாங்கிக்கிறதுன்னு முடிவு செஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் சிபாரிசு செய்யறேன். இதுக்கு உனக்கு ஆட்சேபணம் கிடையாது. உங்க உபகாரத்துக்கு நன்றி முதலாளி. இதுல ஆட்சேபனைக்கு என்ன இருக்கு? உங்க அன்புதான் எனக்கு முக்கியம் என்றான் நாராயணசாமி. நாராயணசாமி, நான் ஒன்னு சொல்றேன், அதை தட்டமாட்டியே. சொல்லுங்க ஐயா. இப்ப நீ இருக்கிற வீட்டுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கற? 30 ரூபா. கொஞ்ச நாளைக்கு நீ வாடகையே கொடுக்க வேண்டாம். என்ன? அது கூடாதுங்க. எனக்கு மட்டும் எதுக்கு நீங்க வாடகை இல்லாம சலுகை காட்டணும்? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, இது எனக்கு இஷ்டம் இல்லைங்க, நான் வரேன் என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான் அவன். சாரங்கபாணி அதற்கு மேல் பேசவில்லை. அவன் அப்பன் சென்றதும் காரியதரிசி அவர் எதிரில் வந்து நின்றார். எங்கோ கவனமாயிருந்த சாரங்கபாணிக்கு தம் காரியதரிசி எதிரில் வந்து நிற்பது கூட தெரியவில்லை. கூப்பிட்டீங்களா என்று குரல் கொடுத்தார் காரியதரிசி. ஆமா, நம்ம குவார்டர்ஸ்ல உள்ள வீட்டுக்கெல்லாம் என்ன வாடகை? 30 ரூபாய் சார். சரி, இந்த மாசத்துல இருந்து எல்லா வீட்டுக்கும் வாடகைய 15 ரூபாய் ஆக்கிடுங்க. போங்க, அத சொல்லதான் கூப்பிட்டேன். சாரங்கபாணியின் மனம் ஓரளவு நிம்மதி அடைந்தது. நாராயணசாமி குடியிருக்கும் வீட்டுக்கு மட்டும் தனியாக வாடகையை குறைத்தால் அவன் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான் என்றே எல்லா வீடுகளுக்கும் வாடகையை குறைத்து விட்டார். இந்த செய்கை அவர் மனதுக்கு பெருத்த ஆறுதலை கொடுத்தது.
காரியதரிசி போய்விட்டார். சற்று நேரத்துக்கெல்லாம் டெலிபோன் மணி ஒலிக்கவே சாரங்கபாணி எழுந்து போய் ரிசீவரை கையில் எடுத்தார். சார், நம்ம மில்லுக்கு லேபர் ஆபீசர் வந்திருக்காரு. ரிட்ரென்ச்மெண்ட் விஷயமா உங்களோடு பேசணுமா என்றார் மில் மேனேஜர். அப்படியா, கொஞ்ச நேரத்துல நான் அங்க வரேன் என்று பதில் கூறிவிட்டு உடனே மில்லுக்கு புறப்பட்டார் சாரங்கபாணி. அத்தியாயம் 8. இதோ இந்த ரெக்கார்டுகளை எல்லாம் நீங்களே நன்றாக பார்த்துவிட்டு பிறகு முடிவு செய்யுங்கள். நான் செய்தது சரியா தவறா என்பது தங்களுக்கு அப்போதுதான் தெரியும். 2 வருடங்கள் மில்லை நஷ்டத்தில் நடத்திய பிறகே இந்த முடிவுக்கு வந்தேன். 130 பேரை எடுத்தால்தான் மற்ற தொழிலாளர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற நிலை ஏற்பட்டதாலேயே இந்த காரியத்தை நான் செய்தேன். இதை ஆட்சேபித்து லேபர் இலாக்காவுக்கு யாரோ சிலர் பெட்டிஷன் எழுதி போட்டிருக்கிறார்கள். தாங்கள் எல்லா விவரங்களையும் ஆராய்ந்து பார்த்து விசாரிக்க வேண்டியவர்களை விசாரியுங்கள். கடைசியில் தாங்கள் எந்த முடிவுக்கு வந்த போதிலும் அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். 2 இயந்திரங்கள் உபயோகமற்று போய்விட்டன. மேலும் பருத்தி அதிகமாக கிடைக்கவில்லை. இந்த நிலையில் நான் என்ன செய்வது? தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்கியதில் என்னை காட்டிலும் வருத்தப்படுகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவர்களை மீண்டும் வேலையில் சேர்த்துக் கொள்வதற்கு தங்களுக்கு ஏதேனும் வழி புறப்பட்டாலும் சொல்லுங்கள். மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றி வைக்கிறேன். சுருக்கமாகவும் விவரமாகவும் எடுத்து கூறினார் சாரங்கபாணி. அவருடைய நியாயமான பேச்சை கேட்ட லேபர் ஆபீசர் மௌனமாக தலையை ஆட்டியபடியே உட்கார்ந்திருந்தார். சாரங்கபாணியிடம் அவரால் எந்தவித குற்றத்தையும் காண முடியவில்லை. நான் என் கடமையை செய்யவே இங்கு வந்திருக்கிறேன். தங்கள் நிலை என்ன என்பது பற்றி எனக்கு நன்றாக புரிகிறது. தங்கள் குணத்தை பற்றியும் நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். எதற்கும் வேலை இழந்த தொழிலாளர்களில் சிலரையும் பார்த்து பேச முடிவு செய்திருக்கிறேன். தங்களுக்கு சிரமம் கொடுப்பதற்காக மன்னிக்கவும் என்றார் லேபர் ஆபீசர். லேபர் ஆபீசர் கேட்கும் எல்லா ரெக்கார்டுகளையும் எடுத்து காட்டும்படி மேனேஜருக்கு உத்தரவு போட்டுவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார் சாரங்கபாணி. இதற்குள் ஆதாரமற்ற வதந்தி ஒன்று மில்லு முழுவதும் பரவிவிட்டது. எல்லோரையும் மறுபடியும் வேலைக்கு வச்சுக்க சொல்லி லேபர் ஆபீசர் உத்தரவு போட போறாராம் என்பதே அந்த வதந்தி. இந்த ஆதாரமற்ற வதந்தியை பத்திரிகைகள் உண்மை செய்தி போல் திரித்து கொட்டை தலைப்பில் பின்வருமாறு பிரசுரம் செய்தன. சாரங்கா மில் தகராறு, சர்க்கார் தலையீடு, வேலையை விட்டு அனுப்பப்பட்டவர்கள் எல்லோரையும் மீண்டும் வேலைக்கு வைத்துக் கொள்ளும்படி லேபர் கமிஷனர் உத்தரவு. அத்தியாயம் 9. வாட்ச்மேன் வடிவேலு மெயின் கேட்டுக்கு அருகில் உட்கார்ந்தபடியே மலபார் முண்டு விற்கும் ஒருவனிடம் பேசிக் கொண்டிருந்தான். தூரத்தில் பாப்பா வருவதை கண்டதும் வடிவேலுவுக்கு அவனிடம் பேசிக் கொண்டிருக்க பிடிக்கவில்லை. எனவே அவள் வருவதற்குள் எப்படியோ அவனிடம் பேச்சை முறித்து அவனை அனுப்பிவிட்டான். இன்னைக்கு என்ன பார்த்தா ஏதாவது புதுசா தெரியுதா உனக்கு என்று கேட்டாள் பாப்பா அவனிடம். அப்படி ஒன்னும் தெரியலையே. ஆமா, உனக்கு எங்க தெரிய போகுது? இந்த புல்லாக்க பாத்தியா? எங்க அம்மாவது இது. இத்தனை நாளா பெட்டியில இருந்துச்சு. காலையில எதுக்கோ பெட்டியை திறந்த போது இந்த புல்லாக்க அதுல கிடந்தது. நீதான் எடுத்து போட்டுக்கியன்னு அம்மா சொன்னாங்க. நான் போட்டுக்கிட்டேன். எப்படி இருக்கு? இந்த புல்லாக்குக்காகவே நீ பிறந்த மாதிரி அவ்வளவு பொருத்தமா இருக்கு என்று அவள் புல்லாக்கை தொட்டு பார்க்கும் சாக்கில் வடிவேலு அவள் கன்னத்தை தொட்டான். நேரமாச்சு, நான் வரட்டுமா என்று அவன் கையை அப்பால் தள்ளிவிட்டாள் பாப்பா. எங்க என்று கேட்டான் வடிவேலு. கடைக்கு நூல்கண்டு வாங்க போறேன். அதுக்கே இவ்வளவு பெரிய கூட? அப்படியே வீட்டுக்கு காய்கறியும் வாங்கிட்டு வருவேன். அண்ணனும் அம்மாவும் பால் தயிர் விக்கிறாங்க. நான் தையல் வேலை ஆரம்பிச்சிருக்கேன். அது எப்ப தெரிஞ்சுக்கிட்ட? எனக்கு தெரியவே தெரியாதே. ஏன், உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குதா? நான் கத்து கொடுக்கட்டுமா? அட நீ ஒண்ணு, உனக்கு தையல் வேலை தெரியுங்கிற தகவல் எனக்கு தெரியாதேன்னு சொன்னேன். உடனே அதை கேட்டு பாப்பா சிரித்து விட்டாள். ஆமா, தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன செஞ்சிட போறியா? நேத்து என்னுடைய காக்கி சட்டையில இருந்த கிளிசலை தைக்க டைலருக்கு 2 அணா கொடுத்தேன். நீ தெப்பேன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு அந்த 2 அணா மிச்சமா இருக்குமே. அதுதான் முடியாதுன்னு சொன்னேன். நான் யாருக்கும் காசு வாங்காம தைச்சு கொடுக்க மாட்டேன். எனக்கு கூடவா? யாரா இருந்தாலும் சரிதான். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனப்புறம் கூடவா? அத பத்தி அப்போது யோசிச்சுக்கலாம். இப்பவே யோசிக்க வேண்டியதான். எங்க அப்பாரும் அம்மாவும் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு வரப்போறாங்களா? எதுக்கு வரப்போறாங்க? எனக்கு தெரியாது. வந்தா வரட்டுமே. சாயந்தரம் வீட்டிலேயே இரு, நீ எங்கேயும் போயிடாத. ஏன்? நம்ம கல்யாண விஷயமா தான் பேச வராங்க.
சீக்கிரமே முகூர்த்தம் வச்சுக்க போறாங்களாம். எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்ச புறம்தான் என் கல்யாண பேச்செல்லாம். அதெல்லாம் கூடாது. உங்க அண்ணன் வேலை இல்லாம இருக்கிறப்போ உனக்கும் சோறு போடணும்னா கஷ்டம் தானே. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ என் வீட்டுக்கு வந்துடலாம் பாரு. ஆமா, இப்ப எல்லாம் உன் அண்ணனை பார்க்கவே முடியலையே, எங்க போயிடுறாரு? மில்லுல யாரோ ஆபீசர் வந்து யார் யாரையோ கூப்பிட்டு விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காராமே, தெரியாத உனக்கு? அண்ணன் அதே கவலையா இருக்காரு. சந்தர்ப்பம் கிடைச்சா வேலை போனவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த ஆபீசர் கிட்ட போய், முதலாளி செஞ்சது ரொம்ப நியாயம், நாங்க எல்லாருமே அதை ஆமோதிக்கிறோம்னு சொல்ல போறாராம். அதுக்காக தான் 4 நாளா வீட்டிலேயே தங்காம அலைஞ்சுகிட்டு இருக்காரு அண்ணன் என்றாள் அவள். பாவம், யாரோ முதலாளி பேர்ல அநியாயமா பெட்டிஷன் எழுதி போட்டிருக்காங்களாம். அவர் செஞ்சதுல என்ன தப்பு? அவரால எத்தனை நாளைக்கு தான் நஷ்டப்பட முடியும்? மொத்தமா மெல்ல மூடி எல்லார் வயிற்றுலயும் அடிக்காம இருந்த வரைக்கும் செஞ்சதே எவ்வளவோ புண்ணியமாச்சே. ஆனா நியாயத்துக்கு இது ஏது காலம்? சரி பாப்பா, நேரமாச்சு, நூல்கண்டு வேலை ஏறிட போகுது, ஜல்தி போ என்று கூறி அனுப்பினான் வடிவேலு அவளை. அத்தியாயம் 10. வேலை இழந்த சாரங்காமில் தொழிலாளர்கள் அனைவரும் நெடுஞ்சாலை ஆலமரத்தடியில் கூடியிருந்தார்கள். அவர்களை பார்த்து நாராயணசாமி உணர்ச்சியோடு பேசிக் கொண்டிருந்தான். தோழர்களே, உங்க எல்லோரையும் நான் இங்கே கூடும்படி கேட்டுக்கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. நம் முதலாளிக்கு விரோதமாக பெட்டிஷன் போயிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது யார் செய்த வேலையாக இருந்தாலும் சரி, நாம் அவர்களை கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சமயம் கிடைக்கும் போது லேபர் ஆபீசரிடம் எல்லோரும் கூட்டமாய் போய் முதலாளி செய்தது சரி என்று சொல்லிவிட வேண்டும். மில்லிலே நடக்கின்ற குழப்பத்தை தடுத்து நிறுத்தாவிட்டால் நாம் முதலாளிக்கு துரோகம் செய்தவர்களாவோம். நம் மில்லுக்கு கெட்ட பேர் ஏற்படுவதை பார்த்துக்கிட்டு நாம பேசாம இருக்கலாமா? யாருடைய சூழ்ச்சிக்கும் இதிலே இடம் தரக்கூடாது. நீங்கள் எல்லாம் என்ன சொல்றீங்க? நாராயணசாமி, நீ சொல்றபடியே நடக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே தயார் என்று கூட்டத்தில் இருந்த அத்தனை பேரும் குரல் கொடுத்தனர். நீங்கள் அத்தனை பேரும் நியாய உணர்ச்சியோடு இருப்பதை பார்க்கும் போது எனக்கே உற்சாகமாக இருக்கு. நம் முதலாளிக்கு இது தெரிந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் மேல் எந்த விதமான பழியும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய முதல் வேலை இப்போது என்று கூறிவிட்டு நாராயணசாமி சைக்கிளில் ஏறி பால் பண்ணையை நோக்கி புறப்பட்டான். சற்று தூரம் சென்றதும் எதிரில் கண்ணம்மா வந்தாள். நாராயணசாமியை எதிர்பாராத விதமாக அந்த இடத்தில் சந்தித்ததில் அவளுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. வேறு சமயமாய் இருந்தால் நாராயணசாமியும் கூட சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் இப்போது அவனுக்கு அவள் மீது ஆத்திரமாக வந்தது. என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? வேலை போயிட்டதுக்காகவா வருத்தப்படுறீங்க? நான் தான் அதுக்கெல்லாம் வழி பண்ணிட்டனே. சீக்கிரமே நீங்க எல்லாம் மறுபடியும் மில்லுக்கு வந்துடலாம். லேபர் ஆபீசர் உங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்காராம் என்று உற்சாகம் பொங்க கூறினாள் அவள். நீ செஞ்சது ரொம்ப தப்பு கண்ணம்மா. சே, உன்னை என்னவோடு நினைச்சேன். இவ்வளவு மோசமா நடந்துக்குவேன்னு நான் சொப்பனத்துல கூட நினைக்கல. கோபமும் ஆத்திரமும் கலந்த குரலில் வார்த்தைகளை வீசினான் நாராயணசாமி. ஆமா, நான் தான் இவ்வளவுக்கும் காரணம். எல்லாம் உங்க நன்மைக்கு தான். மில்ல கெடுக்கிறதுல எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க? உன்னால மில்லுக்கு கெட்ட பேரு, முதலாளிக்கு அவமானம், முகத்துல முழிக்கிறதே பாவம். நான் செஞ்சது நியாயமா? நீங்க சொல்றது நியாயமாங்கிறது லேபர் ஆபீசர் முடிவு சொன்ன புறம் தெரியும், பாத்துக்கிட்டே இருங்க என்றால் கண்ணம்மா விடாமல். தெரியட்டும் தெரியட்டும், அதையும் தான் பாத்துருவோம். லேபர் ஆபீசர் முடிவு ஒரு நாளும் உனக்கு சாதகமா இருக்காது, பாத்துக்கோ என்று கோபத்துடன் கூறிவிட்டு போய்விட்டான் நாராயணசாமி. அத்தியாயம் 11. சாரங்கபாணி காகிதத்தில் ஏதோ கணக்கு போட்டு அடித்துக் கொண்டிருந்தார். புள்ளி விவரங்கள் லட்சக்கணக்கில் இருந்தன. அப்போது டெலிபோனில் மில் மேனேஜர் அவரை அழைத்து, பம்பாயிலிருந்து லட்சுமி மில் முதலாளி ஜெயந்திலால் ஜோஷி வந்திருக்காரு சார், பங்களாவுக்கு அழைத்து வரட்டுமா என்று கேட்டார். வேண்டாம், இதோ நானே மில்லுக்கு வந்துடுறேன் என்று பதில் கூறிவிட்டு மில்லுக்கு புறப்பட்டார் சாரங்கபாணி. ஜோஷி அவருடைய பழைய நண்பர். சாரங்கபாணி 2 வருடங்களுக்கு முன் பம்பாய்க்கு போயிருந்த போது அவரை பார்த்தது. மீண்டும் இப்பொழுதுதான் சந்திக்கிறார். மனது குகந்த பழைய நண்பர்களை அபூர்வமாக சந்திக்கும் போது ஏற்படுகிற இன்பமே தனி அல்லவா? ஜோஷியை கண்டதும் சாரங்கபாணிக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. அன்று சாரங்கபாணியின் வீட்டில் ஜோஷிக்கு பலமான விருந்து நடைபெற்றது.
வடக்கத்தி பாணியில் ஜாமூன், சப்பாத்தி, எலுமிச்சம்பழம் கலந்த வெங்காய துருவல் ஆகிய தினுசுகள் பரிமாறப்பட்டன. ஜோசி அவற்றை ரசித்து ருசித்து சாப்பிட்டார். இருவரும் சாப்பிட்டபடியே பழைய கதைகளை எல்லாம் பேசினார்கள். ஜோசியின் வழுக்கை தலையை கண்ட சாரங்கபாணி, உன் தலையில் இப்போது ஒரு மயிர் கூட இல்லையே என்று வியப்புடன் அவரை நோக்கினார். ஆமாம், பம்பாய் தண்ணீரின் விசேஷம் அது. பம்பாயில் 160 பேர் பால்டுதான் என்றார் ஜோசி. பேச்சுக்கிடையில் சாரங்கபாணி சொன்னார், ஆமாம், உங்க மில்லை மூடிவிடப் போவதாக கேள்விப்பட்டேனே, வாஸ்தவமா என கேட்டார். ஆமாம், எனக்கு வயசாகிவிட்டது. மில்லை வைத்து மேனேஜ் பண்ண முடியவில்லை. அத்துடன் என் மாப்பிள்ளை ஏதோ புதிதாக எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிக்க போகிறாராம். அதற்கு நிறைய கேபிட்டல் வேண்டுமாம். அதனால் மில்லை விற்று வரும் பணத்தை மாப்பிள்ளையிடம் கொடுத்துவிட உத்தேசித்திருக்கிறேன் என்றார் ஜோசி. அப்படி என்றால் உங்க மில்லில் இருந்து எனக்கு 2 இயந்திரங்களை விலைக்கு கொடுக்க முடியுமா? நான் என்னுடைய மில்லை பெரிதாக விஸ்தரிக்கலாம் என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் சாரங்கபாணி. தேவையான பருத்தி கிடைக்காததால் ஏக நஷ்டம். அதனால் 100 பேருக்கு மேல் ஆள் எடுத்து விட்டேன் என்று லெட்டர் போட்டிருந்தீர்களே, இப்ப எதுக்கு புதிதாக மிஷின் வாங்க போறீங்க? இப்ப பருத்தி நிறைய கிடைக்குது. அதனால 2 மிஷினை வாங்கி போட்டா வேலையிலிருந்து நீக்கப்பட்டவங்களுக்கு திரும்பவும் வேலை கொடுக்கலாம்னு பாக்குறேன். அது சரி, இப்போ இயந்திரம் வாங்க பணம் எது உங்களுக்கு என்று கேட்டார் ஜோசி. பணத்துக்கு ஏதாவது வழி பண்ணிடுறேன். எப்படியாவது மில்ல பெருசாக்கலாம்னு நினைக்கிறேன். சாரங்கபாணி, இயந்திரங்களை உங்களுக்கு விலைக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா எனக்கு உடனடியா பணம் வேணும். அது உங்களால முடியுமா என்று கேட்டார் ஜோசி. அந்த 2 இயந்திரங்களும் என்ன விலை ஆகும் என்று கேட்டார் சாரங்கபாணி. 2.5 லட்சத்துக்கு குறையாது. 2.5 லட்சமா? ஒரு கணம் யோசித்த சாரங்கபாணி, சரி, நான் என் மேனேஜரை கலந்து கொண்டு சாயந்தரம் சொல்கிறேன் என்றார். ஜோசி சாப்பிட்டு விட்டு நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் சாரங்கபாணி தனது மில் மேனேஜரை கூப்பிட்டு, ரங்கசாமி, நம்மிடத்தில் இப்போது எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்டார். கேஷ் பேலன்ஸ் குறைவாக இருக்கிறது சார். பேங்கிலும் ஓவர் டிராப்ட் வாங்கி பருத்தி ஸ்டாக் பண்ணியாயிற்று என்றார் மேனேஜர். சாரங்கபாணி சற்று யோசித்தார். ரங்கசாமி, நம் மில் குவார்டர்ஸை அப்படியே விலைக்கு வாங்கிக் கொள்வதாக கல்கத்தா ஆசாமி ஆஃபர் கொடுத்திருக்கிறார். 3 லட்சத்துக்கு கேட்கிறார். அதை விற்று விடலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். உங்க அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார். நீங்க எது செஞ்சாலும் அது 4 பேருக்கு நன்மையா தான் இருக்கும் என்றார் மேனேஜர். சரி, இப்ப நம்ம குவார்டர்ஸ பாக்குறதுக்காக அந்த கல்கத்தா ஆசாமிங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போறாங்க என்று கூறிய சாரங்கபாணி முடிப்பதற்குள்ளாகவே, அதோ வராங்களே, அவங்கதான் போல இருக்கு என்றார் மேனேஜர். கல்கத்தாவில் இருந்து சௌத்ரி என்பவரும் அவருடன் இன்னும் 2 பேரும் காரில் வந்து இறங்கினார்கள். என்ன, குவார்டர்ஸ பார்க்க போலாமா, ரெடியா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் சௌத்ரி. என்னுடைய காரியதரிசி உங்களோடு வந்து குவார்டர்ஸை காட்டுவார். நீங்க பார்த்துட்டு வரலாம். ஆமா, உங்களுக்கு குவார்டர்ஸ் எப்போது தேவை என்று கேட்டார் சாரங்கபாணி. இன்னும் 15 நாட்களில் தேவை. கல்கத்தாவில் இருந்து எங்கள் ஆட்கள் வருகிறார்கள். ரொம்ப அவசரம் என்றார் சௌத்ரி. சாரங்கபாணியின் முகம் சட்டென மாறியது. சரி, முதல்ல வீடுகளை பார்த்துட்டு வாங்க, மற்ற விஷயங்களை அப்புறம் பேசிக்கலாம் என்று கூறினார். அத்தியாயம் 12. இச்சமயம் டெலிபோன் மணி ஒலிக்கவே சாரங்கபாணி ரிசீவரை எடுத்து விசாரித்தார். மில்லில் இருந்து லேபர் ஆபீசர் பேசினார். என்ன சார், என்ன வேணும் என்று கேட்டார் சாரங்கபாணி. ஒண்ணுமில்ல சார், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. தகுந்த காரணத்துடன் தான் நீங்க 130 பேரை வேலையை விட்டு நீக்கி இருக்கீங்கிறதுல எனக்கு கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. அதனால சாரங்கா மில் ஆள் குறைப்பு விஷயம் நியாயமாகவே நடந்திருக்குன்னு நான் மேலிடத்துக்கு தெரியப்படுத்திட்டேன். அதை சொல்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் என்றார் அந்த ஆபீசர். இவ்வளவுதானா? அந்த 130 பேரையும் மீண்டும் வேலையில் சேர்த்துக் கொள்வதற்கு எப்படியும் தாங்கள் ஒரு யோசனை கூறுவீர்கள் என்றளவா எதிர்பார்த்தேன். ஒரு வழியும் புலப்படவில்லையா? சரி, பார்க்கலாம் என்று கூறிவிட்டு ரிசீவரை கீழே வைத்தார் சாரங்கபாணி. ஐயா, அவர் காதுகளுக்கு பழக்கமான குரல் அது. யார் அது? சாரங்கபாணி வாசலுக்கு வந்தார். தட்டில் வெற்றிலை, பாக்கு, புஷ்பம் இவற்றுடன் நின்று கொண்டிருந்தான் நாராயணசாமி. நாராயணசாமியா? வா வா, என்னப்பா இதெல்லாம்
தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் செஞ்சிருக்கேன். வாட்ச்மேன் வடிவேலுக்கு தான் கொடுக்க போறேன். என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கிறப்பவே முடிவு செஞ்ச சம்பந்தம் இது. நீங்க கிட்ட இருந்து நடத்தி வைக்கணும். வீட்டுல பெரியவங்க இல்லாத குறைய நீங்க தான் தீர்த்து வைக்கணும் சார். இத்தனை நேரம் இங்க நடந்த பேச்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் நான் இருந்தேன். உங்க நல்ல குணத்துக்கு ஒரு கெடுதலும் வராதுங்க. ஆனா என்று இழுத்தான் நாராயணசாமி. ஆனா என்னப்பா சொல்லு. இந்த கல்யாணம் நடக்கிற சமயம் பார்த்து வீடு நம்ம கையை விட்டு போகுதேன்னு தான் வருத்தமா இருக்கு. எங்க அப்பாரு காலத்துல இருந்து அந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி முடிவாயிடுச்சு. அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? எங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு தானே விக்கிறீங்க. இந்த பெட்டிஷன் எழுதி போட்ட ஆசாமிங்களுக்கு இதெல்லாம் எங்க விளங்குது என்றான் நாராயணசாமி வருத்தத்துடன். எப்ப முகூர்த்தம் வச்சிருக்க நாராயணசாமி என்று கேட்டார் சாரங்கபாணி. அடுத்த மாசம் 5ஆம் தேதிங்க ஐயா. ஏன் கல்யாணத்தை என் வீட்டிலேயே நடத்திட? நானே உனக்கு வேண்டிய ஒத்தாசைகளை செய்யறேன். வேண்டாங்க, இவ்வளவு பெரிய பங்களாவுல கல்யாணத்தை நடத்துறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்ய வசதி வேணாமா? அவ்வளவு தூரத்துக்கு நான் எங்க போவேங்க ஐயா? நீங்க இவ்வளவு சொன்னதே போதும். உங்க புண்ணியத்துல பால் வியாபாரத்துல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். பத்தாததுக்கு என் தாயார் நகைகளையும் வித்துற போறேன். கல்யாணத்தை கோயில்லயே நடத்திடுறேன். நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வந்து என்ன கௌரவப்படுத்தணும். அதுதாங்க ஐயா முக்கியம். வெற்றிலை பாக்கு தட்டை மில் முதலாளியிடம் கொடுத்து விட்டு மரியாதையுடன் கையெடுத்து கும்பிட்டு கொண்டே, நான் போயிட்டு வரேங்க ஐயா என்றான் அவன். கண்களில் நீர் மல்க நெகிழ்ந்த நெஞ்சத்துடன் அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் சாரங்கபாணி. இப்படி நான் செய்யும் காரியம் ஒவ்வொன்றும் பாண்டுரங்கத்தின் குடும்பத்துக்கு இடையூறாகவே முடிந்து கொண்டிருக்கிறதே. இதை எண்ணிய போது அவர் இதயமே வெடித்து விடும் போல் ஆகிவிட்டது. திடீரென்று மயக்கமுற்று கீழே சாய்ந்தார் அவர். மனக்கவலை அதிகரிக்கும் போதெல்லாம் அவருக்கு இந்த மாதிரி மயக்கம் வருவது உண்டு. அத்தியாயம் 13. பாப்பா, உனக்கு சங்கதி தெரியுமா என்று கேட்டான் வடிவேலு. சொன்னா தானே தெரியும் என்றாள் பாப்பா. முதலாளி பேர்ல எந்த விதமான தப்பும் இல்ல, மில்லுல ஆள் குறைப்பு செஞ்சது ரொம்ப நியாயம்தான்னு லேபர் ஆபீசர் தீர்ப்பு கூறிட்டாராம். வேற என்ன சொல்வார் அவரு? நான் லேபர் ஆபீசரா இருந்தாலும் இந்த முடிவை தான் சொல்லி இருப்பேன் என்றான் வடிவேலு. முதலாளிக்கு விரோதமா பெட்டிஷன் போட்டவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், பாவம் என்றாள் பாப்பா. அதுதான் இல்லைன்னு சொன்னேன். தீர்ப்பு முதலாளிக்கு சாதகமானதுல எல்லோருக்குமே சந்தோஷம்தான். ஒருத்தருக்குமே முதலாளிக்கு விரோதமா எழுதி போடுறதுல விருப்பம் கிடையாது. ஆனா எல்லோரும் சேர்ந்து ஒரு காரியம் செய்யறப்போ தான் மட்டும் தனியா பிரிஞ்சு இருக்க முடியாம தான் எல்லோருமே அப்படி செஞ்சிருக்காங்க. பார்க்க போனா ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இது ஒரு சிலருடைய முயற்சியால நடந்தது தானே என்றான் வடிவேலு. அண்ணனுக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படும் என்றாள் பாப்பா. உங்க அண்ணன் தான் இப்போ எனக்கு இத சொல்லிட்டு போனாரு. அது சரி, நம்ம கல்யாணம் எங்க நடக்க போகுது தெரியுமா என்று கேட்டான். ஏன், எங்க வீட்டுல தான். அதான் இல்ல, முருகன் வீட்டுல. முருகனா? அது யாரு முருகன்? பக்கத்து வீட்டு முருகேசனை சொல்றியா? இல்ல பாப்பா, முருகன் கோயில் நடக்க போகுதுன்னு. குவார்டர்ஸ முதலாளி யாரோ வெளியூர்காரருக்கு வித்துட்டாராம். அதனால இனிமே வாட்ச்மேன் வேலை இல்லைன்னு எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா அத பத்தியெல்லாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. உண்மையா உழைக்கிறவனுக்கு உலகம் பூராவும் வேலை இருக்கு என்றான் வடிவேலு உற்சாகமாக. முதல்ல அண்ணனுக்கு வேலை போச்சு, இப்ப உனக்கும் வேலை போயிடுச்சா? பாப்பா கண்கலங்கினாள். இதுக்கு நீயே அழுவுற? சந்தோஷமா இரு. முதலாளி நமக்கெல்லாம் ஏதாவது வழி செய்யாம இருக்க மாட்டாரு. பாவம், கொஞ்ச நாளா அவருக்கு மனசே சரியில்லையாம். அடிக்கடி மயக்கம் வேற வருதான். பாவம். நம்ம கல்யாணத்துக்கு வருவார் இல்லையா? என்ன அப்படி கேக்குற? கண்டிப்பா வருவாரு. அவரு வந்தப்புறம்தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன் என்றான் வடிவேலு. அத்தியாயம் 14. ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் பாப்பா வடிவேலுவின் திருமண திருநாள். முருகன் கோவிலில் உள்ளூர் நாதஸ்வரக்காரர்கள் சக்கை போடு போட்டுக் கொண்டிருந்தார்கள். நாராயணசாமி குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தான். மில் தொழிலாளர்கள் அனைவரும் கல்யாணத்திற்கு வந்திருந்தார்கள். கண்ணம்மா தன் சொந்த வீட்டு கல்யாணம் போல் இங்கும் அங்கும் அலைந்து வேலை செய்து கொண்டிருந்தாள். குறுக்கே வந்த நாராயணசாமியை பார்த்து, அதோ முதலாளிக்கார் வருது என்றாள். நாராயணசாமி ஓடி போய் கார் கதவை திறந்து முதலாளியை எதிர்கொண்டு அழைத்து வந்த புது பாயில் உட்கார வைத்தான்.
வடிவேலுவும் பாப்பாவும் திருமண கோலத்துடன் முதலாளியின் முன் வந்து கும்பிட்டு நின்றனர். முதலாளி அவர்களை மனதார வாழ்த்திவிட்டு மாப்பிள்ளையை சற்று உற்று நோக்கினார். வாட்ச்மேன் வடிவேலுதான் மாப்பிள்ளை என்கிற விஷயம் அப்போதுதான் அவர் நினைவுக்கே வந்தது. அடடா, அவனுக்கும் அல்லவா வேலை போய்விட்டது. அவரால் அதற்கு மேல் அங்கே தாமதிக்க முடியவில்லை. நான் வருகிறேன் நாராயணசாமி, முடிந்தால் நாளைக்கு என் வீட்டு பக்கம் வந்துவிட்டு போ என்று அவனிடம் சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார் அவர். மறுநாள் காலை நாராயணசாமி அவர் வீட்டுக்கு போயிருந்தான். நாராயணசாமி, உன்னிடம் சில முக்கியமான விஷயங்கள் பேசவே உன்னை வர சொல்லியிருந்தேன். உன் குடும்பத்துக்கு நான் எந்த விதத்திலாவது உபகாரம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ என்னிடமிருந்து எந்தவித உதவியும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். நான் நினைப்பதற்கு நேர் மாறாக என்னால் உன் குடும்பத்துக்கு பல கஷ்டங்கள் நேர்ந்துவிட்டன. முதலில் மில்லில் நஷ்டம் ஏற்பட்டதால் நீ வேலையில் இருந்து விலகும்படி நேர்ந்தது. இப்போது குவார்டர்ஸை விற்க போக அதனால் நீ குடியிருக்கும் வீட்டையே காலி செய்யும்படி ஆகிவிட்டது. போதாததற்கு உங்க மாப்பிள்ளை வடிவேலுவுக்கும் வாட்ச்மேன் வேலை போய்விட்டது என்றார் மிகுந்த வருத்தத்துடன். இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படலாமா ஐயா? உங்க மனசு எனக்கு தெரியாதா? நீங்க நிம்மதியா இருங்க என்றார் நாராயணசாமி. உன்னிடம் ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன் நாராயணசாமி. அதாவது மில் தொழிலாளர்களுக்கு குறைந்த விலையிலே எல்லா சாமான்களும் கிடைக்க வழி செய்யறார் போல் ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறேன். அந்த ஸ்டோரை நீயும் வடிவேலும் தான் பொறுப்பேற்று நடத்த வேண்டும். வியாபாரத்தை பலப்படுத்தி ஸ்டோரை அபிவிருத்தி செய்து முடிந்தவரை வேலையில்லாமல் இருக்கிற தொழிலாளர்களுக்கு அதில் வேலை கொடுக்க வழி செய்ய வேண்டும். இந்த ஸ்டோரை நடத்துவதற்கு எவ்வளவு முதல் தேவை என்றாலும் நான் போட தயாராக இருக்கிறேன். தொழிலாளர்களுக்கு இந்த ஸ்டோர் மூலம் பல நன்மைகளை நீ செய்ய வேண்டும், உன்னால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உன் உழைப்புக்கு ஊதியமாக நீ மாதம் 100 ரூபாய் எடுத்துக்கொள். சீக்கிரமே ஸ்டோரை ஆரம்பித்து விடலாம். என்ன சொல்கிறாய் நாராயணசாமி என்று அவனை பார்த்து கேட்டார். இத்தனை பேருக்கு உபகாரமாக இருக்கும் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்படி நீங்க சொல்லும் போது நான் ஏன் தடை செல்ல போகிறேன் ஐயா? உடனே ஆரம்பித்து விடலாம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் நாராயணசாமி. அடுத்த சில தினங்களுக்குள்ளாகவே ஸ்டோர் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளில் தீவிரமாக முனைந்தான் அவன். ஒரு நல்ல நாள் பார்த்து ஸ்டோர் ஆரம்பிக்கப்பட்டது. நாராயணசாமி கேஷ் மேஜை முன் உட்கார்ந்தபடி எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டிருந்தான். வடிவேலு அனைத்து பொருட்களையும் ஒழுங்காக அடுக்கிக் கொண்டிருந்தான். கேஷ் மேஜைக்கு நேராக சுவரில் மாட்டப்பட்டிருந்த விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 படங்களையும் பூமாலைகள் அலங்கரித்தன. ஊதுவத்தியின் மனம் கம் என்று வீசிக்கொண்டிருந்தது. மில் தொழிலாளர்கள் எல்லோரும் ஸ்டோர் வாசலில் கூடி முதலாளியின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். முதலாளி வந்ததும் எல்லோரும் மரியாதையுடன் எழுந்து அடக்கமாக நின்றார்கள். நாராயணசாமி தேங்காய் உடைத்து சூடம் கொளுத்தினான். வடிவேலு கற்கண்டு வழங்கினான். உங்க கையாலேயே போனி செஞ்சு ஆரம்பிச்சு வைக்கணும் என்று வினயமாக முதலாளியை பார்த்து கேட்டுக்கொண்டான் நாராயணசாமி. இல்ல நாராயணசாமி, தொழிலாளருக்காக ஏற்பட்ட கடை இது. ஆகவே நம் மில்லிலே ரொம்ப நாளாக வேலை செய்கிற வேலுச்சாமி பெரியவரை ஆரம்பித்து வைக்க சொல்றதுதான் நியாயம் என்றார் முதலாளி. வேலுச்சாமி பெரியவரை அழைத்து, பெரியவரே, நீங்க தான் கைராசிக்காரர், உங்க கையாலேயே போனி செய்து ஸ்டோரை ஆரம்பித்து வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் சாரங்கபாணி. வேலுச்சாமி மிக்க மகிழ்ச்சியுடன் தம் கையால் கற்கண்டை விலைக்கு வாங்கி முதலாக வியாபாரத்தை தொடங்கி வைத்தார். தொழிலாளர்கள் அனைவரும் உற்சாகத்தோடு கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். பின்னர் சாரங்கபாணி அந்த ஸ்டோரை ஆரம்பித்ததன் நோக்கத்தை விளக்கி சில வார்த்தைகள் பேசினார் முதலாளி. நம்முடைய மில் தொழிலாளர்களின் சௌகரியத்தையும் நன்மையையும் முன்னிட்டு இன்று இந்த ஸ்டோர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான பொருட்களும் குறைந்த விலையில் கிடைக்கும். நாராயணசாமி நம் எல்லோருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமானவன். அவனுடைய சலிக்காத உழைப்பாலும் முயற்சியாலும் இந்த ஸ்டோர் வெகு சீக்கிரமே மிகப்பெரிய அளவில் வளர்ந்துவிடும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. இந்த முயற்சிக்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவை என்று கேட்டுக்கொள்கிறேன். பாண்டுரங்கத்தின் குடும்பத்துக்கு தாம் செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம் என்ற மன திருப்தியுடன் வீட்டுக்கு திரும்பிச் சென்றார் சாரங்கபாணி. வீட்டை அடைந்ததும் அவருக்கு மார்பு வலி கண்டுவிட்டது.
அப்படியே படுக்கையில் போய் படுத்துக் கொண்டவர்தான் டிரைவரை அனுப்பி டாக்டரை அழைத்து வரச் சொன்னார். டாக்டர் வந்ததும் அவரை பரிசோதித்து பார்த்துவிட்டு, தற்போதைய உடல்நிலையில் தங்களுக்கு அதிக சந்தோஷமோ துக்கமோ ஏற்படக்கூடாது, பூரண ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும், யாருடனும் அதிகம் பேசக்கூடாது என்று பலவாறு எச்சரித்து விட்டு போனார். முதலாளிக்கு உடம்பு சரியில்லை என்னும் தகவல் இதற்குள் ஆலை தொழிலாளிகள் அனைவருக்கும் எட்டிவிட்டது. அவர்கள் எல்லோரும் கூட்டமாக பங்களா வாசலில் வந்து கூடிவிட்டனர். அன்று மாலையே சாரங்கபாணி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். தம்முடைய காரியதரிசியை அழைத்து, இனி நான் அதிக நாட்கள் உயிர் வாழ மாட்டேன், என்னிடம் இத்தனை அன்பும் மதிப்பும் நம்பிக்கையும் வைத்துள்ள தொழிலாளர்களுக்கு என் உயிர் போவதற்குள் ஏதாவது செய்துவிட வேண்டும், நம்முடைய வக்கீலை அழைத்து வரச் சொல்லுங்கள் என்றார். வக்கீல் வந்ததும், வக்கீல் சார், என் கடைசி காலம் நெருங்கிவிட்டது, எனக்கு அது புரிந்தும் விட்டது, நான் இனி அதிக நாட்கள் இருக்க மாட்டேன், எனவே வாரிசு இல்லாத என் சொத்துக்களுக்கு வாரிசு ஏற்படுத்த விரும்புகிறேன், என்னுடைய மில்லை அதில் வேலை செய்யும் எல்லா தொழிலாளர்களுக்கும் பொது சொத்தாக்கி அதில் வரும் லாபத்தை அவர்களே சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும், இதற்கு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்திவிட விரும்புகிறேன், அடுத்தபடியாக ஸ்டோரை நாராயணசாமிக்கு உரிமையாக்கி அவன் பெயருக்கே மாற்றி எழுதிவிட வேண்டும், நாளைக்கே உயிலை எழுதி கொண்டு வந்து விடுங்கள், நான் கையெழுத்து போட்டு விடுகிறேன் என்றார் சாரங்கபாணி. வக்கீல் எழுந்து போனதும் சாரங்கபாணி மேனேஜரை அழைத்து, குவார்டர்ஸ் விற்ற பணம் கைக்கு வந்ததும் பம்பாயில் உள்ள இயந்திரங்களை கொண்டு வர உடனே ஏற்பாடு செய்யுங்கள், அந்த இயந்திரங்கள் வந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டால் நம் மில்லில் இருந்து நீக்கப்பட்ட அத்தனை தொழிலாளர்களையும் மறுபடியும் வேலையில் சேர்த்து கொண்டு விடலாம் என்றார். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது என்றார் மேனேஜர். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் சில தினங்களுக்குள்ளாகவே வாழ்வின் பயனை அடைந்துவிட்ட மன நிறைவுடன் சாரங்கபாணி கண்களை மூடிவிட்டார். அன்று அந்த ஊரே சாரங்கபாணியின் பங்களாவில் கூடியிருந்தது. சாரங்கபாணியின் அந்திம ஊர்வலம் புறப்பட்டதும் அவ்வளவு பேரும் கண்ணீர் வடித்தபடியே ஊர்வலத்துக்கு பின்னால் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அவருடைய ஈம சடங்குகளை நாராயணசாமியே முன்னால் நின்று செய்து முடித்தான். அவன் நெருப்புச் சட்டியுடன் தலைகுனிந்த வண்ணம் முன்னால் செல்ல, தொழிலாளர்கள் தோள் மீது சாரங்கபாணி தமது கடைசி யாத்திரையை செய்து கொண்டிருந்தார். அந்த காட்சி எல்லோருடைய மனதையும் உலுக்கிவிட்டது. அத்தியாயம் 15. என்ன கண்ணம்மா, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான் நாராயணசாமி. அரிசி வேணும். சரி, கியூல நில்லு, யாரா இருந்தாலும் வரிசையில நின்னாதான் கிடைக்கும். கியூவிலே நின்று அரிசியை வாங்கிக் கொண்டே கண்ணம்மா வீட்டுக்கு புறப்பட்டாள். இதற்குள் கூட்டமும் கொஞ்சம் குறைந்தது. கண்ணம்மா, எங்க அதுக்குள்ள கிளம்பிட்ட? இரு கொஞ்சம், இதோ வந்துறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறிய நாராயணசாமி வடிவேலுவிடம் ஸ்டோரை கவனிக்க சொல்லிவிட்டு வெளியே வந்தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்த காரியம் முதலாளியோட உயிருக்கே யமனா முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பழி ஏற்பட்டது முதல் முதலாளி அதே கவலையாக படுத்தவர் தான். அவர் உயிரே போயிடுச்சு. நீ இந்த மாதிரி செஞ்சத என்னால பொறுக்கவே முடியல. என் மேல உனக்கு அன்பு இருக்கலாம், ஆனா அதுக்காக இப்படியா செய்யறது? ச்சே! கோபமும் வெறுப்பும் கலந்த குரலில் பேசினான் நாராயணசாமி. கண்ணம்மா பதில் கூறாமல் கண்ணீர் சிந்தியபடியே நின்று கொண்டிருந்தாள். ஏன் நிக்கிற? நீ போலாம். உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கோபம் தான் அதிகமாகுது. நீ போயிடு. இனி உன்னுடைய சிநேகிதமே எனக்கு வேண்டாம் என்று ஆத்திரத்துடன் சீறினான் அவன். தெரியாம செஞ்சிட்ட தப்பு இவ்வளவு விபரீதமா ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. என் குற்றத்தை நான் இப்பதான் உணர்றேன். உங்க மேல இருந்த அன்புல கண்மூடித்தனமா அப்படி செஞ்சிட்டேன். இனி உங்க விருப்பத்துக்கு மாறா ஒரு நாளும் நான் நடக்க மாட்டேன். நான் திருந்திட்டேங்க. என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. என்ன கைவிட்டுடாதீங்க. மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க என்று கதறிக்கொண்டே நாராயணசாமியின் காலடியில் விழுந்து விட்டாள் கண்ணம்மா. நாராயணசாமி அவளை தூக்கி அணைத்துக் கொண்டார். கண்ணம்மா, உனக்கு தெரியுமா, இது முதலாளி அவருடைய மில்ல அப்படியே தொழிலாளர்கள் பேருக்கு எழுதி வச்சிட்டாரு. இந்த ஸ்டோரை என் பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. அவரு விரும்பியபடி நான் இந்த ஸ்டோரை எப்பாடுபட்டாவது முன்னுக்கு கொண்டு வந்து தொழிலாளர் சமூகத்துக்கு உதவி செய்ய போறேன். அப்பதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும் என்றான் குரல் அடைத்தபடி. அவன் கண்கள் கலங்கின. நாராயணசாமியின் சலிக்காத உழைப்பு, ஊக்கம், முயற்சி காரணமாக அந்த ஸ்டோர் ஒரே வருடத்தில்
மிக பெரிதாக வளர்ந்து விட்டது. அதில் கிடைத்த லாபத்தை கொண்டே மேலும் மேலும் அதை பலப்படுத்தினான் அவன். கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தொழிலாளர்களில் பலருக்கு அதில் வேலையும் போட்டுக் கொடுத்தான். ஆயினும் அவனுடைய லட்சியம் இன்னும் பூர்த்தியாகவில்லை. வேலை இழந்த மில் தொழிலாளர்கள் எல்லோரும் மீண்டும் போய் மில்லில் சேர்ந்து விட்டார்கள். இருந்தாலும் ஊரில் இன்னும் எத்தனையோ தொழிலாளர்கள் வேலை இழந்து திண்டாடி கொண்டிருக்கிறார்களே. ஸ்டோரில் வரும் லாபத்தை கொண்டு அத்தகைய ஏழை தொழிலாளர்களுக்கு நிரந்தரமான உதவி கொடுக்க விரும்பினான் அவன். அதற்காக ஒரு சங்கத்தையே ஆரம்பித்து வேலையின்றி தவிக்கும் தொழிலாளர்களை அந்த சங்கத்தில் சேர்த்து கொண்டான். அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து உதவினான். ஆங்காங்கு வேலை கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு வேலையும் தேடி தந்தான். ஆனால் அவன் மட்டும் அந்த பழைய 100 ரூபாயை பெற்றுக் கொண்டிருந்தான். ஆண்டு விழா தினம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு பந்தலில் ஆயிரக்கணக்கான பேர் அமர்ந்திருந்தார்கள். பிரமுகர்கள், பிரபலஸ்தர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரும் மேற்படி விழாவுக்கு விஜயம் செய்திருந்தனர். ஆண்டு விழாவையொட்டி முதலாளி சாரங்கபாணியின் படத்தை பிரபலஸ்தர் ஒருவரை கொண்டு திறந்து வைத்தார் நாராயணசாமி. மேற்படி தலைவரின் சொற்பொழிவு முடிந்ததும் நாராயணசாமி சங்கோஷத்துடன் எழுந்து நின்று பேசினான். இங்கே கூடியுள்ள தொழிலாளர்களே, பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் வணக்கம். இன்று நம்ம சங்கத்திற்கு ஆண்டு விழா. நம்ம மில் தொழிலாளர்களில் ஒருவர் கூட இப்போது வேலை இல்லாமல் இல்லை. இப்ப நம்ம முதலாளி உயிரோடு இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. கடைசி காலத்துல அவர் ரொம்ப மன கஷ்டத்துக்கு உள்ளாகி இருந்தாரு. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சங்கதிதான். இத்தனைக்கும் பல பேருடைய நலனுக்காக தான் சில பேரை வேலையை விட்டு எடுத்தாரு. அப்படி வேலை இழந்தவங்க கூட அவங்க வாழ்க்கைய பத்தி ரொம்ப கவலைப்படல. ஆனா அதை நினைச்சு நினைச்சு முதலாளி தான் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர் செய்யாத குற்றம் நிழல் போல அவருடைய வாழ்நாள் பூராவும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அவர் ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காகவே ஆத்மா சங்கத்தை 1 வருஷம் முன்னாடி நான் ஆரம்பிச்சேன். இந்த சங்கத்தின் நோக்கம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும்னு நம்புறேன். இதில் வேலை இழந்தவங்களுக்கு மட்டுமே இடம் உண்டு. வேலை விருப்பம் இல்லாதவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. அப்படி செய்வது சோம்பேறிகளுக்கு இடம் கொடுப்பதாகும். குற்றம் செய்ததற்காக வேலையில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கும் இதில் இடம் கிடையாது. அப்படி செய்வது குற்றவாளிகளுக்கு இடம் கொடுப்பதாகும். ஒரு குற்றமும் புரியாமல் வேலையிலிருந்து விலக்கப்பட்ட தொழிலாளர்கள் எல்லோருக்கும் இங்கே உதவி கிடைக்கும். ஆனால் இதில் சேருகிறவர்கள் எந்த வேலை செய்யவும் தயாராய் இருக்க வேண்டும். தொழிலில் உயர்வு தாழ்வு என்கிற வித்தியாசமே பாராட்டக்கூடாது. அப்பொழுதுதான் நம் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் உயரும், நாட்டின் நிலை உயரும். நம் முதலாளி இந்த ஸ்டோரை என் பெயருக்கு எழுதி வைத்து விட்டு போனார். ஆனாலும் இன்று வரை இந்த ஸ்டோரை நான் என்னுடைய சொந்தமாக கருதவில்லை. இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்காகவே அதில் வரும் லாபத்தை பயன்படுத்தி வருகிறேன். முதலாளி உயிரோடு இருந்தால் என்னுடைய இந்த காரியத்தை ஆமோதிப்பார் என்ற நம்பிக்கையுடனேயே இதை எல்லாவற்றையும் செய்து வருகிறேன். அந்த உத்தமரின் நினைவு நம் எல்லோருடைய உள்ளத்திலும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று சுருக்கமாகவும் உருக்கமாகவும் பேசி முடித்தான் நாராயணசாமி. அவன் பேச்சு முடிந்ததும் கூட்டத்தில் இருந்த அனைவரும் எழுந்து தலைவணங்கி நின்றனர். ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்த கண்ணம்மாவின் கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. சாவி எழுதிய நிழல் குறுநாவல் முற்றும். மேனேஜ்மெண்ட் டிகிரியில, அதாவது பிபிஏ, எம்பிஏ மாதிரியான மேனேஜ்மெண்ட் டிகிரிஸ்ல ஹியூமன் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் HRM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டே உண்டு. அதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். இண்டஸ்ட்ரிங்கிறது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி 2 பேருமே சேர்ந்த விஷயம்தான். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப கார்டியலா சந்தோஷமா இருந்தா அந்த இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகும். அதே நேரத்துல தொழிலாளர்கள் நலனும் பாதுகாக்கப்படும். அவங்களும் மகிழ்ச்சியா சந்தோஷத்தோட ரொம்ப இன்வால்மெண்டோட அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் அந்த சப்ஜெக்டோடைய டோட்டல் தியரியே. ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறது எல்லாமே அதுல டீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட முழுக்க முழுக்க ஒரு சின்ன குறுநாவல்ல அழகா நிழல் அப்படிங்கிற ஒரு கதையில சொல்லியிருக்காரு சாவி அவர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு கதை. எந்த அளவுக்கு முதலாளி தன்னுடைய தொழிலாளர்கள் மேல அக்கறையோட பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்காக நல்லது எல்லாம் செய்யணும், அவங்க முன்னேற்றத்துக்கு நான் உதவியா இருக்கணுங்கிற மாதிரி நினைச்சிருந்தா
அந்த முதலாளி வந்து அந்த கம்பெனியவே அந்த மில்லையே வந்து தொழிலாளர்களுக்கு எழுதி வச்சிருப்பாரு. அந்த ஸ்டோரையே வந்து நாராயணசாமிக்கு எழுதி வச்சிருப்பாரு. வாரிசு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வேற காரணத்துக்காக கூட இந்த சொத்தையெல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா தவிர்க்கவே முடியாத காரணத்தினால ஒரு 130 பேர வேலையிலிருந்து நீக்கிட்டாரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து மன உளைச்சல் குடுத்தது. ஏன்னா அது வந்து வாழ்வாதாரத்த சம்பந்தப்பட்டது. அதோட சம்பந்தப்பட்டது. அது இல்லன்னா தொழிலாளர்கள் பணம் இல்ல, வருமானம் இல்ல அப்டின்னா எவ்வளவு சங்கடப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. வாழ்க்கையே பாதிக்கப்படுமேங்கிறத நெனச்சு நெனச்சு அவர் உடம்ப கெடுத்துக்கிட்டாரு. பின்னாடி அதுவே அவருக்கு வந்து ஒரு சாவு வர்ற அளவுக்கு வந்துருச்சு. ஆனா கடைசியில ஒரு நல்ல முடிவு எடுத்து, தொழிலாளர்கள் எல்லாமே அந்த மில்லினுடைய பங்குதாரர்கள் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து, அதே மாரி இந்த ஸ்டோர நாராயணன் பேருக்கு எழுதி வச்சு, ஒரு தங்கிட்ட வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தொழிலாளர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு முதலாளி செய்யறாரு, செய்யணும் அப்படிங்கிறது வந்து இந்த கதை மூலமா அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு கதை மாரியே எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கம்பெனிய, ஒரு மில்ல இது மாரி நம்ம நேர்ல பார்க்கிற மாதிரியே இருந்தது. ஒரு அழகான ஒரு திரைப்படத்த ஒரு சின்ன குறுநாவல் மூலமா நம்ம முன்னாடி படம் பிடிச்சு ஒளிபரப்பிட்டாரு, காமிச்சிட்டாரு அப்படிங்கிறத எனக்கு சொல்ல தோணுது. இந்த இறுதி உரை, முடிவுரை என்னுடைய முடிவுரை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா போயிட்டு இருக்கு. ஆனா சாரி. ஏன்னா நெறைய பேத்துக்கு முடிவுரை நான் நெறைய சொன்னா புடிக்கிறது இல்ல. இருந்தாலும் இதுல சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குங்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். சோ அதுக்காகவே கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னேன். சோ இது மாதிரியான முதலாளிகள், அ உரிமையாளர்கள், தொழிற்சாலை உரிமையாளர்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. இப்போ சமீபத்துல ராத்தா ரா டாடா ரத்தன் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது மாரி நெறைய பேர் இருக்காங்க. தொழிலாளர்கள் நலனுக்காகவே கம்பெனி நடத்துறதும், அவங்க நலனுக்காக என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகவே யோசனை பண்ணி அத செய்யறவங்க, தனக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிய தொழிலாளர் நலனுக்காக, அவங்களுடைய அ வெ வெல்னஸ்க்காக, நல்ல விஷயத்துக்காக, குடும்ப முன்னேற்றத்துக்காக, குழந்தைகளுடைய படிப்புக்காக எல்லாம் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய முதலாளிகள் இன்னும் இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்க தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்திருக்கணும். திரு சாவி அவர்களுடைய ஆ ஆதங்கமாக, எண்ணமாக இருந்திருக்கணும். அத வச்சுதான் இந்த கதை எழுதியிருக்க முடியும். இல்லன்னா இவ்ளோ டீப்பா எழுத முடியாது. சோ அவருக்கு வந்து நம்ம சேனல் சார்பிலயும், என்னுடைய தனிப்பட்ட முறையிலயும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள, நன்றிகளையும் நாம தெரிவிச்சுக்கிறோம். இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.